பாட்டி இவ்வளோ நல்லா பேசுறல்ல நீ. ஆமாம்மா. இப்போ நான் சொல்லி கொடுக்குறதையும் சொல்றியா? கொஞ்சம் இங்கிலீஷ் வார்த்தை பேசுறது கஷ்டம் தான். உனக்கு ஈஸி பாட்டி. அது நீ யாரு நீ? ஆமாம். அந்த காலத்து ஓல்டு 5th கிளாஸ்னா எவ்வளோ மவுஸ் தெரியுமா? நீ அதை விட்டுடு. இப்போ நான் சொல்லி கொடுக்குறது திரும்ப சொல்லணும்னு ரொம்ப கஷ்டமான வரதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். சரிம்மா. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப். நான் சொல்கிறத என்னுடைய வாய் உச்சரிப்பை பாரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது வராதுமா, ஏன்னா பல்லு இல்லை. வராதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது பாட்டி. வரலமா, வரும். நம்ம முயற்சி பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப். தெரிஞ்சுக்கோங்கம்மா, அவங்களே ஜனங்க. இருந்தாலும் தெளிவாக சொன்னால் எவ்வளோ அழகாக இருக்கும். உன் வாயால் சொல்லும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க. யோசிக்கிறேன். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டச் பண்ணி விடுங்க. பெல் பட்டனை டச் பண்ணி விட்டுடுங்க. டச் பண்ணுங்க. அப்படியே பார்த்தா ஆதரவு கொடுங்க. டெய்லி வீடியோவை கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்லு. டெய்லி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆன் பண்ணி கேளுங்க. தள்ளி விடாமல் பாருங்கள். தமிழில் சொன்னால் சரன்னு வந்துடுது. சரி, இன்னொரு டைம் சொல்லிவிடு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சூப்பர் சூப்பர். எனக்கு அந்த காலத்திலேயே இங்கிலீஷ் கொஞ்சம் கடினமா. அதாவது என்ன நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணுங்க, வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணுங்க. அது தமிழா? சரி பாட்டி, சூப்பர். மிக்க நன்றிங்கம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றது வரல, ஆனால் வாட்ச் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்ற. ஆமாம், ரொம்ப நன்றி பாட்டி. ரொம்ப நன்றிம்மா அவங்களுக்கு. கண்டிப்பாக.